மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தது கண்ணுக்கு விளக்கணும் வச்சுட்டு தூங்க தான் போகிறேன். நைட் ஷிஃப்ட் சீரீஸ்னு எப்போ ஆரம்பிச்சுன்னா அப்பத்துலேருந்து ஹெல்த் இஷ்யூஸ் தான். அதனால ஸ்லீப்பிங்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தூங்க போகிறேன். கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்குது. இப்போ எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் யோசிக்காம இந்த மாதிரி வெட் டிஷ்யூ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் வெளில போயிட்டு வரீங்களா அப்போல்லாம் ஃபேஸில் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். நேற்றே ஆஃபீஸ் போகிறப்ப வெந்தயம் சோக் பண்ணி வச்சுட்டு போக மறந்துட்டேன். அப்புறம் அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்க போயிட்டேன். டீ காஃபியை குவிட் பண்ணலாம். இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக அது முடிய மாட்டுது. அதனால காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். காஃபியை எடுத்துட்டு கையோட எக் பாயில் பண்ண வச்சுட்டேன். லாஸ்ட்டாக பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அப்போ தான் புரிஞ்சுது என்னோட தாட்ஸ் நிறைய பேரோட கனெக்ட் ஆச்சுன்னு. அதே மாதிரி ஸ்டோரியில் கிளைண்ட் என்னோட ஆர்டரை ப்ரீ புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கு நிறைய பேரை கங்க்ராட்ஸ் பண்ணி ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. சம்டைம்ஸ் நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோலாம் மூவே ஆகாது. அப்போ இந்த விஷயத்தை குட் பண்ணிடலாம் அப்படிலாம் தோணிருக்கு. அப்போல்லாம் உங்களோட கமெண்ட் செக்ஷன் உங்களோட மோட்டிவேஷன் மெசேஜஸ் அதை தான் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ வரைக்குமே அந்த வீடியோ மூவ் ஆகிட்டே தான் இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ எனக்கு ஓரளவுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது. அதனால சிஎஸ்ஆர் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். சிஎஸ்ஆர்னு என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்னேக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்துட்டு எக் பாயில் பண்ணிட்டு வெஜ் ரைஸ் தான் செஞ்சேன். மார்னிங் 8 o'clock தான் ஆகுது. இதுக்கப்புறம் தூங்கிட்டு நைட்டு ஆஃபீஸ் போகணும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா பாய்.